வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது மொச்சை கத்திரிக்காய் குழம்பு. இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொச்சையை வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மொச்சை கத்திரிக்காய் குழம்பு. தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் வந்து நம்ம 4 எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், இதுலேயே வெந்தயம் இருக்குது, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயத்தை நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி இருந்தாவே போதும். இது வந்து மொச்சை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதாவது ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வேக வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகம் மிளகு இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/4 மூடி இருந்தாவே போதும். தேங்காய் லைட்டாக வதக்கினாவே போதும். இப்போ வந்து தனியாத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பொடியினோட வாசனை போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மண் பாத்திரம் வச்சுட்டோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் இது ரெண்டையுமே நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா பொரிக்கிட்டோம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் நல்லா தாளிச்சுக்கலாம். புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும், அதனால் நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காயை ஆல்ரெடி ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருப்பாகாமல் இருக்கும். கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து இந்த மொச்சை வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம மொச்சையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம், ஏன்னா மொச்சையிலே லைட்டாக உப்பு இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மொச்சை வெந்ததுனால நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கத்திரிக்காய் இந்த மசாலா பச்சை வாசம் போனோன்னையும் புளி ஊற்றினோம். குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து ஊற்றிக்கலாம். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. மொச்சையும் ஆல்ரெடி வேக வச்சு போட்டதுனால ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மொச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நான் மொச்சை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து சூடான சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.